இந்த வீடியோல நாம பார்க்க போறது structure of kidney in human excretory system in excretion. So structure of kidney நம்ம எல்லாருக்குமே வந்து ரெண்டு கிட்னி இருக்கு. ஓகே, அப்டாமினல் ரீஜன்ல இருக்கு. ஸோ அந்த ரெண்டு கிட்னியில் ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு ஒன்று இருக்குது. லெஃப்ட் சைடு வந்து கொஞ்சம் மேலேயும் ரைட் சைடு வந்து கொஞ்சம் கீழேயும் இருக்குது. ஸோ இது வந்து லெஃப்ட் சைடு கிட்னி, இது வந்து ரைட் சைடு கிட்னி. ஸோ நீங்கள் அந்த டயக்ராம்லேயே பார்க்கலாம், லெஃப்ட் சைடு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ரெண்டு, அதாவது இந்த ப்ளூ கலர் பிளட் வெசல் அண்ட் ரெட் கலர் பிளட் வெசல். ஸோ ரெட் கலர் வந்து ரீனல் ஆர்ட்ரி அண்ட் ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து ரீனல் வெயின். அண்ட் கிட்னியில் இருந்து ரெண்டு பைப்லைன் மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து யுரேட்டர். அண்ட் கீழே ஒரு பேக் மாதிரி இருக்கிறது வந்து யூரினரி பிளாடர். ஸோ இதுதான் வந்து ஹியூமன் எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம். ஓகே, இப்போ நாம் கிளியராக பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ கிட்னி. த எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் in human consists of a pair of kidney, a pair of ureter, urinary bladder and urethra. ஸோ இப்போது இவங்க ரெண்டு, அதாவது பேர், இந்த பக்கம் ஒரு கிட்னி இந்த பக்கம் ஒரு கிட்னி, அதனால் ரெண்டு கிட்னி பேர். ஓகே, அதுக்கப்புறம் இது ஒரு யுரேட்டர், இந்த சைடு ஒரு யுரேட்டர், அதுவும் ரெண்டு பேர். சரி, ரெண்டில் ஒரு பேர் யுரேட்டர், ரெண்டு பக்கத்தில் இருந்து வர்றதுனால ஒரு பேர் யுரேட்டர். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் யூரினரி பிளாடர் நான் சொன்னேன். அண்ட் இந்த ஓப்பனிங் இங்கே ஓப்பன் ஆகுது இல்லையே நம்மளுக்கு வந்து இந்த, அது வந்து யுரெட்ரா. The kidneys are reddish brown bean shaped structures that lie in the superior lumbar region between the levels of the last thoracic and the third lumbar vertebra close to the dorsal inner wall of the abdominal cavity. ஸோ இந்த கிட்னியோட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா, சரி, கலர் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டிஷ் ப்ரௌன் கலர். அப்புறம் பார்க்கறதுக்கு நம்ம பீன் சீட் மாதிரி இருக்கா. ஸோ அந்த பீன் சீட் ஷேப்பில் இருக்குது. இது எங்கே இருக்குன்னா நம்மளோட லாஸ்ட் தொராசிக், அதாவது மொத்தம் நம்மளுக்கு 12 பேர்ஸ் ஆஃப் தொராசிக்கில் லாஸ்ட் 12th பேர் ஆஃப் தொராசிக்கில் இருந்து சுப்பீரியர் லம்பார் ரீஜன்னா, லம்பார்னா இடுப்பு பகுதி, அந்த லோயர் அப்டாமினல் ரீஜன் பின்னாடி பக்கம் லம்பார் ரீஜன் சொல்லுவாங்க. அதில் சுப்பீரியர்னா அந்த லம்பாருக்கு மேலே, அதாவது லாஸ்ட் தொராசிக் ரீஜனில் இருந்து தேர்ட் லம்பார் வெர்டிப்ரா நடுவில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த அப்டாமினல் கேவிட்டியில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ரைட் கிட்னி இஸ் பிளேஸ் ஸ்லைட்லி லோயர் தன் த லெஃப்ட் கிட்னி. ஸோ ரைட் கிட்னி நான் சொன்ன மாதிரி இது ரைட் கிட்னி வந்து கொஞ்சம் லோயரில் இருக்குது. யாரை விட? இந்த லெஃப்ட் கிட்னியை விட. ஈச் கிட்னி weighs in average of 120 to 170 grams. ஸோ கிட்னியோட வெயிட் என்ன? 120 to 170 grams. 1 மார்க்கில் கேட்கலாம். The outer layer of kidney is covered by 3 layers supporting tissue, namely renal fascia, perineal, that is perirenal fat capsule and fibrous capsule. ஸோ இந்த கிட்னியோட அவுட்டர் கவரிங் இருக்கு இல்லையா, அதை நம்ம கேப்சியூல்னு சொல்கிறோம். அந்த கேப்சியூல் வந்து 3 லேயர்ஸாக இருக்குது. அவுட்டர் கவரிங், அவுட்டர் லேயர் வந்து 3 லேயர்ஸாக கவர் ஆகிருக்கு. அதாவது ரீனல் ஃபேஷியா, பெரிரீனல் ஃபேட் கேப்சியூல் அண்ட் ஃபைப்ரஸ் கேப்சியூல். The LS of kidney and outer cortex, inner medulla and pelvis. ஸோ இங்கே காட்டுறேன். ஸோ இது வந்து அவுட்டர் கார்டெக்ஸ், இன்னர் மெடியுலான்றது இந்த பகுதி, இந்த பகுதி. அப்புறமா இன்னொன்று என்ன? பெல்விஸ், அதுவும் இங்கே இருக்குது. ஸோ இந்த 3 அவுட்டர் கார்டெக்ஸ், இன்னர் மெடியுலா அண்ட் பெல்விஸ் ரீஜன், இந்த 3 பகுதி இங்கே இருக்குது. LS of kidney என்னாவே? கார்டெக்ஸ், இன்னர் மெடியுலா அண்ட் பெல்விஸ். The medulla is divided into few conical tissue masses called medullary pyramids or renal pyramids. ஸோ இந்த மாதிரி கோனிக்கல் ஷேப்பில் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ரீனல் பிரமிடுன்னு சொல்லலாம், இல்லைன்னா மெடுலரி பிரமிட்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த கோனிக்கல் ஷேப்பில் இருக்கிற அந்த இதை தான் என்னது? மெடுலரி பிரமிட்ஸ் ஆர் ரீனல் பிரமிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க.
A part of cortex that extends from in between the medullary pyramids is the renal column of Bertay. ஸோ இப்போது இந்த ரீனல் காலம்ன்றது வந்து இந்த பகுதி இருங்க காட்டுறேன் இதில். ஸோ இந்த இதில் பாருங்கள், இந்த ரீனல் காலம் ரெண்டு பெல்விசஸ்க்கு நடுவில் இருக்கிற அந்த கேப் தான் ரீனல் காலம். அதில் போகிற அந்த லைன் வந்து ரீனல் காலம் ஆஃப் பெட்ரி. ரீனல் காலம் ஆஃப் பெட்ரின்னு சொல்கிறோம். பெர்டினி, ரீனல் காலம் ஆஃப் பெர்டினி. The center of the inner concave surface of the kidney has a notch called renal hyaline. ஸோ இந்த சென்டரில் ஒரு நாச் மாதிரி இருக்கும். எங்கே அதாவது இந்த இடத்துல இந்த சென்டர் பொசிஷனில் ஒரு நாச் மாதிரி இருக்கு இல்லையா, அது என்னன்னு சொல்லுவோம்? ரீனல் ஹைலின். ஸோ கான்கேவ், அந்த உள்ளே இருக்கிறது எப்படி இருக்குது? கான்கேவாக இருக்குது. கான்கேவ், இன்னர் கான்கேவ் சர்ஃபேஸில் இருக்கிற அந்த போர்ஷனை என்னன்னு சொல்லுவோம்? ரீனல் ஹைலின். ஸோ அங்கே தான் என்ன ஆகுதுன்னா நர்வ்ஸ், அந்த பிளட் வெசல்ஸும் அது எல்லாமே அங்கே தான் அதாவது கனெக்ட் ஆகிருக்கு. அதன் மூலமாக தான், அதாவது அந்த ரீனல் ஹைலின் மூலமாக தான் நர்வ்ஸ், யூரெட்டர், இங்கே நீங்களே பார்க்கலாம். இப்போது யூரெட்டர் இது பிளட் வெசல்ஸ் அண்ட் ப்ளஸ் நர்வ்ஸ் எல்லாமே இங்கே தான் பாஸ் ஆகிட்டுருக்கு. அதன் வழியாக தான் உள்ளே போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. The inner to the hyaline is a broad funnel-shaped space called renal pelvis, which projection called calyxus அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ரீனல் ஹைலினுக்குள்ள ஒரு ப்ராட் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராட் ஸ்பேஸ் தான் ரீனல் பெல்விஸ், இந்த பகுதியை சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ராட் ஸ்பேஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ரீனல் பெல்விக்ஸ் ஆர் பெல்விக்ஸா. ஸோ அது எதுலேருந்து வருதுன்னா, அந்த ஃபார்மேஷன் வந்து இந்த கால்சிசஸ் இருக்கு இல்லையா, ரீனல் கால்சிசஸ், அதோட காம்பினேஷன் இந்த மாதிரி இப்படி போயிட்டு வருது இல்லையா, அதோட ஃபார்மேஷன், அதோட ப்ரொஜெக்ஷன் தான் இந்த ரீனல் பெல்விஸ். ஓகே, பெல்விஸ் அது எல்லாமே அதுக்கு பேர் என்ன? கால்சிசஸ். The renal pelvis is continuous with the ureter once it leaves the hyaline. ஸோ ஹைலின்ஸை விட்ட பிறகு இது யுரெட்டரில் இருந்து, அதாவது ரீனல் ஹைலினை விட்டுட்ட பிறகு இந்த பெல்விசஸ் வந்து கண்டினியூஸாக இருக்குது. ஸோ கண்டினியூஸாக இந்த யுரெட்டரில் இருந்து கண்டினியூவாக இருக்குது. அதாவது இந்த பெல்விஸ் ரீஜன் தான் யுரெட்டரோட கண்டினியூ ஆகுது. யூரினரி அந்த பெல்விஸ்ல இருந்து அப்படியே இந்த யூரெட்டரி டியூப் வருது. இந்த யூரெட்டரி டியூப் தான் யூரினரி பிளாடர் கிட்ட போகுது அப்படின்றது சொல்கிறாங்க. The walls of the calyxus pelvis and the ureter have smooth muscles which contract rhythmically. So in the calcisus, the walls எல்லாம் இருக்குல்ல, இந்த கால்சிசஸ்க்கு, பெல்விஸ்க்கு, இந்த கார்டெக்ஸ்க்கு இருக்கிற வால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் மசிலால் மேடப் ஆகிருக்கனாங்கள, அவங்க கண்ட்ராக்ட்னா சுருங்குறது வந்து ஒரு ரிதமிக் ஆக்ஷனோட சுருங்குறாங்க. The calcisus collect the urine and empties into the ureter, which is stored in the urinary bladder temporarily. இப்போ இந்த கால்சிஸ் எல்லாம் வந்து இந்த கால்சிஸ் எல்லாம் இந்த யூரினரி பிளாடருக்குள்ள அனுப்புது. எதை அனுப்புது சொல்லுங்க? எதை அனுப்புது? யூரினை கலெக்ட் பண்ணும். கிட்னியில் இருக்கிற இதில் கலெக்ட் பண்ணிட்டு இந்த யுரெட்டர் வழியாக கிட்னியில் யூரினை எம்டிஃபை பண்ணிவிட்டு யூரினரி பிளாடரில் ஸ்டோர் பண்ண அனுப்புது. ஸோ இது வந்து டெம்ப்ரவரியாக யூரினரி பிளாடரில் ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, த யூரினரி பிளாடர் ஓப்பன்ஸ் இன்டு யுரெட்டர் through which the urine is expelled. இப்போ டெம்ப்ரவரியாக இந்த யூரினரி பிளாடரில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, இந்த யூரினரி பிளாடரில் ஸ்டோர் ஆகியிருக்கிற யூரினை இந்த யுரெட்டர் வழியாக வெளியில் எக்ஸ்பெல் பண்ணுறாங்க. ஓகே, எக்ஸ்பெல்ட் அவுட். ஸோ இதுதான் ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிட்னி. ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிட்னின்னா நீங்கள் என்ன எழுதணும்னா, அந்த அவுட்டர் லேயரில் வந்து 3 லேயர்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து காலிக்ஸஸை பற்றி எழுதணும். மெடுலரி பிரமிட்ஸ்,
ரீனல் காலம் ஆஃப் பெர்ட்டை எழுதணும். கார்டெக்ஸு அண்ட் ஹைலின்ல இருந்து பெல்விக்ஸ், யூரிட்டர் அண்ட் அது எப்படி வெளியில் வருது, யூரிட்டர் பிளாடரோட பிளட் வெசல் இதெல்லாம் எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்றத நீங்கள் எழுதணும். ஸோ இது ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிட்னி வந்து டயக்ராம் கேட்கலாம். வெறும் டயக்ராம் 5 மார்க்கில் உங்களுக்கு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிட்னியில் மெயின் பாயிண்ட்ஸை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர், அதாவது லேயர், அவுட்டர் லேயர், அந்த கார்டெக்ஸ் அண்ட் மெடியூலா அண்ட் யூரெட்டர். ஸோ கார்டெக்ஸ் வந்து 3 லேயர்ஸாக பிரிக்கிறாங்க. அது என்னென்னு பாருங்கள். ஃபேஷியா, அப்புறமா இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ 3 லேயர்ஸ் கார்டெக்ஸ் பிரிக்கிறாங்க இல்லையா. ஃபேஷியா, ரீனல் ஃபேஷியா, பெரி ரீனல் ஃபேட் கேப்சியூல் அண்ட் ஃபைப்ரஸ் கேப்சியூல். இது மட்டும்தான் இது அதை எழுதணும். அதுக்கப்புறம் வந்து மெடியூலாவில் வந்து மெடியூலரி ப்ரமிட்ஸ் இருக்குன்றதை எழுதணும். அந்த மெடுலரி ப்ரமிட்ஸ்க்கு நடுவில் ஒரு கேப், அந்த ரெண்டு ப்ரமிட்ஸ்குள்ள நடுவில் இருக்கிறது வந்து ரீனல் பெட்ரி, த காலம் ஆஃப் பெட்ரினி, அது எழுதணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து மிடில் போர்ஷன், அதாவது இந்த சென்டர் போர்ஷனில் யூ ஹாவ் இந்த சென்டர் போர்ஷனில் வந்து இருக்கிறது வந்து ரீனல் பெல்விக்ஸ். அதுக்கப்புறம் ஹைலின் என்ற ஒரு ரீஜன் இருக்குது. அந்த ஹைலினில் தான் இந்த நர்வ்ஸ், பிளட் வெசல் இதெல்லாமே கனெக்ட் ஆகுதுன்றதையும் எழுதணும். அப்புறம் இந்த பெல்விஸ் வந்து ஹைலினை விட்டுட்ட பிறகு யூரினரி, தட் இஸ் யூரேட்டர் கனெக்ட் ஆகுது, யூரினரி பிளாடரோட கனெக்ட் ஆகிற ரீஜன் இருக்குது. ஸோ மெயினாக 5 மார்க்கில் இந்த டயக்ராம் கேட்கலாம். இப்போ இந்த வருஷமும் இந்த டயக்ராம் வந்து கிட்னியோட டயக்ராம் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.